எவ்வளோ பெரிய ஆங்கர் தெரியும்ல, எவ்வளோ பெரிய ஆங்கர் தெரியும்ல. தெரியும்க்கா. எனக்கு என்னமோ தோணல வசந்த். செம்ம, நான் வரவே இம்ப்ரூவ் ஆயிட்டேன்ல. வாட் யூ சே அஜய்? ரைட், வா. அடுத்து ஒருத்தன் பிடிக்காது, நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்தேன், ஆஃப் பண்ணிட்டாங்க கேமராவை. திரும்பலாம் பேச மாட்டேன் அந்த மாதிரி, தெரியும்ல. என்கிட்டே கால் பண்ணி கேட்க, ஏதாவது நல்ல ஆங்கராக இருந்தால் சொல்லுங்களேன், நம்ம ஒரு ஷோ பண்ணலாமே. என் நிலமை அப்படி இருக்கு. இட்ஸ் ஓகே, வரும் காலத்தில் ஒரு பெரிய ஆங்கர் ஆகி காட்டுறேன். நமக்கு தெரிஞ்சாவது டக்குன்னு சமைச்சிருவேன், நமக்கும் தெரியாது. ஓகே. ஓ, நான் பார்த்தேன்டோ இந்த 2 சின்ன பசங்க வச்சு செய்கிறாங்க அந்த ஷோவில். நான் பாரு, இந்த இந்த வீடியோவில் ஐம் கோன் பி லைக் யூ நியூ கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேன், நான் தேடணும். ஐயோ எதுடா இந்த அக்கா பாரு கூப்பிட்டதே வேஸ்ட். யோசிக்கிறீங்க உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். ஹாய் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. அப்படியே இங்கே வாங்க, ஹாய் சொல்லிட்டு போங்க எல்லாத்துக்கும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகேக்கா, இப்போ வந்து பாட்டி திரும்ப வருவாங்க, பரவாயில்லையா? வந்துட்டு போகிறாங்களா? சரி, வந்துட்டு போங்கம்மா. சொல்றானா இப்படிதான் இந்த பசங்க, இந்த காலத்து பசங்களே இப்படிதான் பாட்டி, பொறுப்பே கிடையாது. ஆனா இந்த பசங்க ரொம்ப. எந்த பசங்க பாட்டி? இந்த பசங்களை ரொம்ப பண்றாங்க. சரி சரி, ஓகே. நான் போய் பார்த்த பிற்பாடு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க, எனக்கு கோவம் வர பார்த்தது இல்லை தம்பி, எனக்கு கோவம் என்ன தெரியும்ல, வேற வேற மாதிரி கோவம் தான். ஆனா இப்ப கொஞ்சம் பசிக்குது. பசி இருந்தா நீயா இருக்க மாட்டே. ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். நான் எவ்வளவு பெரிய ஆளியரே இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து. ஓ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கடைசி வரைக்கும் இருங்க, சாப்பிட்டது கடைசி வரைக்கும் எடுபடியாவே நம்மளை வச்சிருக்கோம். 1 2 3 4 5 பாட்டி ஒன்று ஃபுல்லா சாப்பிடுவீங்களா? பாடி தாங்குமா? What nonsense you are talking about me? சனிக்கிழமையான பண்ணிடுறோம் ஏதாவது சிக்கன். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள்லாம் குடிக்க மாட்டீங்க? குடிப்பனே. ஓகே, போலாம் வா. டாட்டியா முடிஞ்சிருச்சு. டாட்டியா இல்ல, கசிரியா. சாரி, எப்படி தக் லைஃபா? நா யாரு இவ கல்ல தூக்கி போறானே. ஆறாண்டா ஃபாலோ பண்றாடா, ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா. Be careful. என்ன சொன்னேன்? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பார். ஓகேக்கா. சல்சா ஓகே. இவன் ஓகே சொன்னா மட்டும் போட மாட்டீங்களா? நான் ஓகே சொன்னா மட்டும் ஓகே. ஓகே. சின்ன வயசுல மெக்சிகோ போயிருந்தப்ப ஒரே அடம், நான் ஒவ்வொரு கடையிலயும் எனக்கு அந்த டாட்டியா சாப்பிடணும்னு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பக்கத்துல டான்ஸ் தையும் தக்க தையும் தான். அமேசிங்கான இன்னைக்கு என்ன பண்ணோம்? கிச்சன் சிக்கன் கசிரியா. Welcome back to Yours Tastefully with Divya and Chef YKU. Welcome back. யாரும் கிடையாது, ஆனா இருக்க மாதிரி நம்மளே எல்லாரும் கைத்தட்டி ஜாலியா அந்த ஷோ கொண்டு போனோம், அப்படிதானே? அப்படிதான்க்கா. ஓகே, வெல்கம் பேக். How are you? ஃபைன்க்கா, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன மேட்டர் இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் கசிரியா செய்ய போறோம்க்கா. ஓகேங்களா? புரியுற மாதிரி அதையும் செய்ய மாட்டேன். தெரியும், நிறைய பேர் தெரியும், மேபி நீங்க சாப்பிடலாம் எனக்கு. ஏய், சத்தியமா என் வாழ்க்கையில சிக்கன் கசடியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டார்டில்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஆக்சுவலா ப்ரொனன்சியேஷன் வந்து கசிரியா. டாட்டியா தெரியும். டார்ட்டியா
அது மாதிரி கசடியா கசடியா. தெரியல. ஓகே. அதே ஸ்பெல்லிங் தான் QUES னு வரும். ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஓ பண்ணிடுவோம். நான் CA அப்படி நினைச்சிருக்கேன். Q வருமா? ஓகே. அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. பிரெயின்ஸ் அவ்வளவுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்பு பற்ற வைக்க போறோம். இது என்ன மாதிரியான டிஷ்? இது ஒரு பிரெட் மேக் பண்ணி அதுக்குள்ள இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி grill panல போட்டு லைட்டா ஓகே. லைட்டா ஸ்டஃபிங் ஆஃப் தி இந்தியா மாதிரி சூப்பரா இருக்கும். இல்ல சாரி செமையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் தான் மேக் பண்ண போறோம். ஏன்னா இது ஊற வேண்டிய வேலை இருக்கு. ஓகே. அதனால ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம். ஓகே. அதுக்காக ஒரு பவுல்ல 250 கிராம் மைதா வச்சிருக்கேன். ஓகே. இதுல ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஓகே. டைட் டோவாவே பிசைஞ்சிக்கணும். தெரிக்காம ஓகே. டைட் டோ அப்படின்னா இந்த பூரி மாவுல பிசைவோம்ல அந்த மாதிரி. அதேதான். கரெக்ட். இந்த மாவை போட்டு பிசைஞ்சு ஓ சூப்பர். என்ன பண்ண போறோம்னா தட்டு போட்டு க்ளோஸ் டெக்ஸ்சர் காமிங்க எல்லாத்துக்கும். காமிச்சா மட்டும் தெரியுதா? நீங்க அந்த மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. பட் இட்ஸ் ஓகே. அப்படி எடுத்தா அப்படியே ஃபுல்லா வரணும். ஓகேவா? இல்ல பூரி மாவு அதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள். சோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓகே. அப்படியே இத ஒரு 15 நிமிடம் ரெஸ்ட் பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து pan சூடாயிடுச்சு. ஆகவே இல்லையே தம்பி இன்னும். தொட்டு பாருங்க. சரி ஆயிடுச்சு. ஏய் இருக்கு தண்ணி இருக்கு. தண்ணி இல்ல அது ஒன்றும் ஆகாதுக்கா. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். சரி. அடுத்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா? இதில் நம்ம வந்து கேப்சிகம் போட போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நான் ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் எப்படி செய்யணும்னு. ஓகே ஓகே. அதை அப்படியே மறந்துடுங்க. தப்பாக சொல்லியிருப்பாங்க. கேப்சிகம் வந்து ஒரு முழு கேப்சிகமை நறுக்கி சேர்த்துருக்கோம்க்கா. ஓகே. இது கூட வந்து இங்கே 2 சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போன்லெஸ் சிக்கன். கரெக்ட். சிக்கன் பிரெஸ்ட் ஆமாம். கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆரிகனோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த சிக்கன் வந்து ஹாஃப் பாயில் ஃபுல் குக் ஆகுமா? ஓகே. இது கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸ். அதுக்குள்ளே குக் ஆயிருமா? அவ்வளோதான்க்கா. ஓகே. போன்லெஸ் சிக்கன் டோட்டலாகவே வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்தாலே 4 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஓகே. ஆமாம் தெரியும். நான் இது வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் குக் ஆகிட்டு இருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்க போகிறோம்க்கா. டொமேட்டோ கெச்சப் வந்து இதை நீங்கள் ஒருவேளை டொமேட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போதும். நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன குவிசின்? இது யூரோப் ரொம்ப ஃபேமஸ். மெக்சிகன் நம்மள மெக்சிகன் அங்கதான் அந்த டாட்டிலாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஐ நோ. சின்ன வயசுல மெக்சிகோக்கு போயிருந்தப்ப ஒரே அடம் நான் ஒவ்வொரு கடையிலயும் எனக்கு அந்த டாட்டியா சாப்பிடணும்னு. ஓகே ஓகே. ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ தம்பி சமைச்சு தந்தா சாப்பிடலாம். நீங்க சொல்றதா நாங்க நம்ப மாட்டோம். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? ஏய் மெக்சிகோ மை கண்ட்ரி மேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெக்சிகன் டிஷ் சமைச்சிருக்கோம். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்னது? சொல்லு பார்க்கலாம். தெரியலல்ல? போய் வீடியோ பாரு, கண்டுபிடிச்சு பாருங்க. ஒரு மெக்சிகன் டிஷ் சமைச்சிருக்கோம். நான் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டேன். நீங்க குழந்தைய தூக்கிட்டு வரீங்க. பாகுபலின்னு போனா நான் குழந்தை. அந்த குழந்தையே நீங்க தான். எழுந்துட்டாண்டா. ஓகேக்கா. இப்போ இந்த மாவு இருக்கு இல்லையா? அம்மா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா ஃபர்ஸ்ட் பண்ணி தட்டா நானு. இந்தாங்க. சரி. ஸோ 2 உருண்டை பண்ணிக்கிறேன். மற்ற உருண்டை வருமானு தெரியல. உங்ககிட்ட வந்துச்சு இல்லை? எவ்வளோ அழகாக பண்ணுறேன். ஏய் எங்கள் வீடு நான் சூப்பராக சப்பாத்தி பண்ணுவேன் எங்கள் வீடு. அப்படியா? ஆமாம். பண்ணுங்க. இந்த பெருசா? ஓகே. திரட்டவா நான்? நானே முடிச்சிடறேன்க்கா. சரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன்க்கா. ஓகே. மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணி ஓகே இந்த ரோலிங் பண்ணி கரெக்டிக்கலாம். ஓகே ஓகே கிடையாது. சரி
இந்த டைம் மாத்திரம் ஆஹா என்னாச்சு? ஒன்றும் சும்மா எனக்கும் கேமராமேனுக்குள்ள 1000 இருக்கும். தின்னா திரட்டணுமா? ரொம்ப தின்னா இல்லை, ரொம்ப சாப்பிடல. திக்கா இல்லை. அப்புறம் எப்படி தான் திரட்டணும்? அது நடுவில். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி சூப்பராக இருக்குடா பார்க்க. அழகாக செஞ்சு வச்சான். நான் கை வச்சு அது அது ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும். நீ கிழிச்சிடாம காமிக்கணும்க்கா. அழகா இருக்கா? இது இப்படி போட்டுறணும். இந்த மாதிரி ரொமாலி ரொட்டி மாதிரி தேய்க்கணும். ரொட்டி? ரொமாலி. ஆமா, ஒரு ரொமாலி ரொட்டி தானே. ரொமாலி ரொட்டி தானே அது. நீ சொல்ல வந்து எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா, அவ்வளவுதான். அந்த மாதிரி தின்னா நைஸா பண்ணோம். அப்புறம் கரண்டி கொடுக்க கிழிச்சிட்டிங்களா? சந்தோஷமா இப்போ? நீ கரண்டி கொடுக்காது, ஏன் தப்பா உன் தப்பா? அதனால கரண்டி கொடுத்துருவேன், அப்போ இன்னும் நல்லா கிழிச்சிட்டு இருப்பேன். ஓகேக்கா, இப்போ இது வந்து குக் ஆயிடுச்சு. சால்சா சாஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்க்கா. சரி. அப்புறம் அதுவும் பண்ணோன்னு பெரிய ப்ரிப்ரேஷனாக இருக்கும், நிறைய கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இதை மேலாப்பில் அப்படியே தடவணும். ஆமாம், இது ஃபுல் சைட் தடக்கூடாது, ஆஃப் தான். ஹாஃப். இந்த ஹாஃபில் மட்டும். இந்த ஹாஃப் சரி பாதியாக பிரித்து ஒரு பாதிக்கு நீங்கள் இதை தடவணும். கரெக்ட். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த தவா எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த தவா எடுத்து வச்சுக்க போறீங்க. சரிங்களா? கடைசி வரைக்கும் இருங்க, சாப்பிட்டது கடைசி வரைக்கும் எடுபடியாகவே நம்மளை வச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. சரி சரி, ஓகே. ஆஹா, நல்லா இருக்கேப்பா பார்க்கவே இந்த ஐட்டம். மொசரல்லா சீஸ்க்கா. மொசரல்லா சீஸ் இது. ஆமாம். ஓகே. இப்போ நீ எதுக்கு சிரிச்ச? ஓகே சிரிச்சா? நான் நினச்சேன் சிரிப்பா. வேணாம் 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 சொல்லாத. நீ டேஞ்சரஸ் ஃப்ளோ இதான் நினச்சிருப்ப. இப்போ இது அப்படியே ஒரு சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். சரி. ஆஹா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், ஏதாச்சும் கெஃபே ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குது, சூப்பராக சம்பாதிக்கலாம். ஓகே, சீஃப் கெஸ்ட்டாக எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ரெடி? நெக்ஸ்ட் வந்து லைட் எடுக்கணும். இல்லை வேணாம், ஆனில் தான் இருக்குது கேஸ். ரொம்ப நேரமாக ஆனில் தான் இருக்குது. ஆமாம், எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து இந்த பேனை க்ரீஸ் பண்ணிப்போம். அடுத்து இது ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணுறேன் நான். ஓ, அவ்வளோதான்க்கா. வாவ். இது ஒரு சைடு வந்து குக் ஆகணும், அதுக்கப்புறம் இதை அடுத்த சைடு திருப்பி விடுவோம். சரி, அடுத்த சைடு திருப்பி முடியுமா? இது ஓப்பன் ஆயிக்காதா? நான் பண்ணுறேன்க்கா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மீதி இருக்க உருண்டைகளை இதே மாதிரி தேய்த்து போட்டு அப்பி கொட்டி மூடி இதில் வைக்கவும். முடிச்சிருங்க. டைம் லேப்ஸில் போட்டுருவாங்க. அடுத்த ஷாட் இது ரெடியாக இருக்கும். இது ஏதோ மெல்ட் ஆகி இதுக்குள்ளே ஊற்றுது சீஸ். அது தெரியும். இப்போ என்ன பண்ணணும் நான்? அப்படியே பார்த்துட்டே இருங்க கொஞ்ச நேரம். ஓகே. என்ன பண்ணுறது? எடுத்து ரெடி ஆயிடுச்சுக்கா. அப்படியே என்ன பண்ண போறோம்னா, கட் பண்ணி அழகாக பிளேட்டில் போர்ஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஈஸியான டிஷ் தான் நீ சமைச்சதுக்கெல்லாம் இந்த சீரீஸில். ஆமாம், நானே பண்ணிடலான்னா பார்த்துக்கேன். ஆஹா, அப்படி பிரிச்சு காட்டுங்க எல்லாத்துக்கும். என்ன சீஸ் வரல? வராதா? வரும். சூடாக பண்ணி சாப்பிடும்போது வரும். ஓகே. ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இது வந்து கொடுத்தீங்கன்னா சண்டே நைட்டு வாயை மூடிட்டு எல்லாம் தூங்கிடுவாங்க. சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், ஃபுல்லாகிடும். அந்த அளவு வந்து செமையான ஒரு அற்புதமான ஒரு டிஷ் இது. ஓகே, அடுத்து மேலே கொஞ்சம் மயோனைஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே. ஆஹா, அந்த மாதிரி. இது என்னது? இது ஹாட் அண்ட் சவர் சாஸ்க்கா, மயோ. ஓகே ஓகே ஓகே. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் மைனீஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஆஹா, அமேசிங். இப்பொழுது வந்து கொஞ்சம் கெச்சப்.
அது மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்ப்ரிங் மீன் லீவ்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே. அமேசிங்கான இன்னைக்கு என்ன பண்ணோம்? கிச்சன் கிச்சன் ஐயோ சிக்கன் quesadilla. Are you all aware of this quesadilla? இப்போ பார்த்துக்கோங்க. அதாவது இது என்ன டிஷ்ஷனே தெரியாமல் ஷெஃப் கிரியேட்டிவிட்டியில் முக்கி வச்சுருக்காரு. நீங்கள் கொஞ்சம் விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த quesadilla உள்ளதாக இருக்குது. ஸோ பிளேட்டிங் வந்து இந்த டைம் கொஞ்சம் பயங்கரமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இட் இஸ் த அமேசிங் ஆஃப் த ஃபீலிங் ஆஃப் த ஆரஞ்ச் சாஸ் அந்த ஒயிட் சாஸ் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன டைம்? சாப்பிட்ற டைம். டேஸ்டிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிற டைம். ஓகே 1 2 எந்த இது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது எடுத்துக்கோங்க. சரி ஓகே எடுப்போம். இதான் லைட்டாக அடி வாங்கியிருக்கு. சொல்லணுமா வேணாமா எப்படி இருக்குன்னு? வெளுத்துருச்சா? சும்மா தான் காசிருச்சேன். அவனுங்க ரெண்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. வச்சுக்காரங்களா? ஓகே அமேசிங்காக இருக்குது. அதாவது நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி பீட்சாலாம் வாங்க வேணாம். ஆல்மோஸ்ட் ஒரு பீட்சா மாதிரி சீட்ஸா மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு டிஷ்ஷாகவே இது இருக்குது. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மீ. ஓகே ஓகே ஓகேக்கா. நீங்கள் எதாவது சொல்லணுமா ஷெஃப்? மறக்காம இந்த ரெசிபி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது புதுசாக சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நானும் அக்கா உங்களை சந்திக்கிறோம். பை ஃப்ரம் யஷ்வந்த். Bye from Divya. This is yours tastefully. Okay,